இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட தேவன் நமக்கு இடைப்படுகிற ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அப்போ இந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில நாம் தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை நாம் நிச்சயமாய் பார்க்க போகிறோம். நம்ம கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை நம் வாழ்க்கையில் காண்பார்களாம். அவருடைய மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை அவர்கள் நிச்சயம் காண்பார்கள். நம்ம கூட இருந்து தேவன் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமானவைகளாய் இருக்க போகிறதாம். ஒருவேளை அந்த யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம் அது மோசேயினிடத்துல சொல்லுகிற ஒரு காரியமா இருந்தா கூட, இன்றைக்கு அந்த வார்த்தை தான் என் இருதயத்துல தேவன் வைத்த வார்த்தை. நம்ம கூட இருக்கிற ஜனங்கள் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமானவைகளை தேவன் நம் வாழ்க்கையில் செய்து அவருடைய நாமத்தை நம் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிற காரியங்கள் மூலமாய் அவர் மகிமைப்படுத்த போகிறாராம். அப்போ இந்த நாள்ல கூட சங்கீதம் 115ல நம்ம பார்க்கிறோம், அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். we are already blessed. நம்ம தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். இதெல்லாம் சங்கீதம் 115ல இருக்கக்கூடிய வசனங்கள். இதை நல்லா தியானித்து பாருங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாராம், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நினைச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம். அதனால நம்ம என்ன செய்யணுமா, அவருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்துல நமக்கு துணை, நமக்கு கேடகம் அப்படின்னா அது தேவன் மாத்திரம்தான். இந்த உலகத்துல மனிதர்களோ எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துல இருக்கிற நபர்களா இருந்தாலும் யாரும் நமக்கு துணை கிடையாது, யாரும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கு. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப அவர் நம்மளை நினைச்சிட்டாருன்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மையும் நம் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்மை யாராவது சபிக்க முடியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் என்ன அப்படின்னா, ஐயோ அவங்க எனக்கு விரோதமா இப்படி செய்யறாங்களே, அப்படி செய்யறாங்களே, இப்படி பேசுறாங்களே, இது என் வாழ்க்கையில நடக்குமோ அப்படின்னு சொல்லிதான் பல பேருக்கு பயம். ஏன்னா தேவனை குறித்ததான சரியான அறிவு நமக்கு இல்லாத இடத்துலதான் தேவனை குறித்ததான சரியான அறிவு நமக்கு இல்லாத இடத்துலதான் நமக்கு பயம் வரும். வெளிச்சம் இல்லாத இடத்துலதான் அங்க இருள் நம்மை மேற்கொள்ளும். என்னாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 22:12.
அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இங்க பாலாக் ராஜா பிலேயாம கூலி பொருத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அங்கே சொல்லும் போது அங்க தேவன் பிலேயாம பார்த்து சொல்றாரு, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் ஆசீர்வதித்திருக்கிற அந்த ஜனத்தை நீ என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது, நீ சபிக்க வேண்டாம் அப்படின்னு தேவன் அங்கே பிலேயாம் கிட்ட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம எல்லாருமே இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம் இருக்கிறோம். அதற்கு மேலாய் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்துல இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறாராம், ஆசீர்வதித்திருக்கிறாராம். நம்மை சபிக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, முடியாது. ஏன்னா இது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இன்னைக்கு நம்ம யாரையும் சபிக்க வேண்டாம் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆனா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நம்ம சுதந்திரவாளிகளா இருக்கிறபடியினால நம்மை சபிக்கிறவர்களை நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நம்ம பிளஸ் பண்ணிட்டு நம்ம அன்பை வெளிக்காட்டுவது தான் நம்முடைய வேலை. ஆனா ஒருவேளை அதையும் மீறி நம்மை புரிந்து கொள்ளாத வகையில அவங்க தொடர்ந்து நமக்கு கெடுதல் செய்தா அது அவர்களுக்குத்தான் கெடுதல் என்பதை அவங்க அறிந்து கொள்ளாம செய்யறாங்கிறத நம்ம நம்பினோம்னா போதும், நம்ம வாழ்க்கையில நமக்கு பயம் இருக்காது. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இது ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமினுடைய சந்ததிகளுக்கும் உண்டான ஆசீர்வாதம். அப்படின்னா நம்ம இன்றைக்கு யார் நம்மளை சபிச்சிருவாங்களோ, யாராவது நமக்கு எதிரா நமக்கு அப்படி செஞ்சிருவாங்களோ, இப்படி செஞ்சிருவாங்களோ, நமக்கு விரோதமா இந்த காரியங்கள் செய்யறாங்களோ, அதை செய்யறாங்களோ, இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பயம், குழப்பம், கவலை. காரணம் என்னன்னா சரியாக தேவனை குறித்து அறிந்து கொள்ளாததனுடைய விளைவுகள். நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம யாருக்கு பிள்ளையா இருக்கிறோம்? அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் படைத்த என்னாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அங்க பல காரியங்கள் அங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். நம்ம இன்றைக்கு யாரையும் சபிக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ சபிக்கிறவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நம்ம வேலை பிளஸ் பண்றதுதான், மற்ற காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். அங்க பிலேயாம், அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியாது தன்னை சபிக்கும்படியாய் இவ்வளவு பெரிய ஒரு வேலை தங்களுக்கு பின்பாக நடக்கிறதுன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களின் தேவனுக்கு தெரிந்தபடியினாலே அங்கே தன்னுடைய ஜனங்களை சபிக்க விடாதபடி தேவன் பிலேயாமை அங்கே தடுத்ததை பார்க்கிறோம். அப்போ நம்ம வேலை, நமக்கு எதிராய் செயல்படுகிற நபர்களோ, எதிராய் செயல்படுகிற நபர்களுடைய வார்த்தைகளோ, அவர்கள் செய்கிற செயல்களோ எதையும் குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அது எல்லாம் தேவனுடைய வேலை. உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர்
பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எவ்வளவு அழகா இந்த வசனம் சொல்லுது. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், எத்தனை தடவை அந்த உன் தேவனாகிய கர்த்தர்ங்கிறது அந்த வசனத்துல வந்திருக்குது. அப்போ இன்றைக்கு அவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அப்போ நம்ம தேவன் நம்மை சபிக்கிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறதில்லை. அவர் நம்மேல அன்பு கூறுகிறபடியினால் யார் நமக்கு எதிராய் என்ன செய்திருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாய் வரும்படி தேவன் மாற பண்ணுகிறார். அங்க 4வது வசனம் நம்ம பார்க்கும்போது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாய் மெசபத்தோமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். அதுக்கு முந்தின வசனம், அவங்களை சபைக்கு அந்த மோவாபியர்களை சபைக்கு உட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க தேவன் சொல்லுகிறார். அப்பதான் இந்த காரியத்தை அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லை. 2வது, அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து, அந்த ஜனத்தின் மேல அன்பு கூர்ந்துனா இன்றைக்கு நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறபடியினால் என்ன சாபம் உங்களுக்கு உரைக்கப்பட்டாலும் அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிற ஒரு தேவன். இன்றைக்கோ உங்க இருதயத்துல இருக்கிற இந்த கலக்கங்கள்ல இருந்து வெளியே வரணும். ஐயோ, எனக்கு விரோதமா இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்களே, அப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்களே, ஒண்ணும் உங்க பக்கத்துல கூட வர முடியாத அளவுக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஒருவேளை அந்த பீலேயாம் அன்றைக்கு அந்த ஜனங்களுடைய அவர் ராஜா கொடுத்திருக்கிற அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்து அங்க பின்னாடி போனா கூட அங்கே கழுதையின் வாயை தேவன் திறந்து கழுதையின் மூலமாய் பிலேயாமோடு கூட தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு கழுத வாயை திறந்து தேவன் பேசி தன்னுடைய ஜனங்களை சபிக்க கூடாதபடிக்கு அவனை தடுத்திருப்பார் என்றால், உலகத்திலே நடக்காத ஒரு காரியம் கழுத வாயை திறந்து மனுஷனை போல பேசுகிற ஒரு காரியம். அங்க தூதன் பரலோகம் அவன் சபிக்கணும்னு சொல்லி அங்க கிளம்பி போகிறான். ஆனா பரலோகமே அங்கே இறங்கி செயல்பட்டு அங்கே தூதனானவன் அவன் வழியிலே அவனை மரித்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்மளை சபிக்கிறது அவ்வளவு லேசான காரியம்லாம் கிடையாது. நம்மளை சாதாரணமா நினைக்கிறபடியினாலதான் நம்ம அப்படி, ஐயோ அவங்க எனக்கு அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா பரலோகம் நம்ம எப்படி பார்க்கிறது? இஸ்ரவேல் என் ஜனம், இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அந்த ஜனங்களை பாதுகாக்க பரலோகம் இறங்கி செயல்படும் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற பட்சத்தில் நமக்காக எவ்வளவு தூரம் பரலோகம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அங்க வாசிக்கலாம். என்னாகமம் 22வது அதிகாரம் 22வது வசனம். அவர் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரன் 2 பேரும் அவனோடு கூட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியிலே திரும்ப பிழையாம் அதை அடித்தான். அப்போ அங்க பரலோகம் இறங்கி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, ஏன் ஜனத்தை நீ சபிக்க கூடாதுன்னு சொல்லி, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அறியல. ஆனால் உடன்படிக்கை செய்து அழைத்து வரப்பட்ட தன்னுடைய ஜனங்களுக்காக அங்க பரலோகம் அந்த ஜனங்களை
உற்று நோக்கி கவனித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறபடியினாலே இங்கே பிலேயாம் என்ன செய்கிறான். இன்னைக்கு நம்ம பல வேளைகள்ல நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணாதான் நடக்கும், நம்ம ஜெபம் பண்ணலன்னா தேவன் நம்மளை பாதுகாக்க முடியாது. இல்ல, எப்போ நீங்க அவருக்கு பிள்ளை, நம்ம இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. அவர் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் என்பதை இந்த சூழ்நிலை மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியாது தங்களுக்கு இப்படி எதிராய் ஒரு சதித்திட்டம் நடக்கிறது. ஆனா உடன்படிக்கை செய்து அழைத்து வரப்பட்ட தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க பரலோகம் இவ்வளவு தீவிரமாய் செயல்படும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அழகாய் பரலோகத்தின் தூதர்களும் பரலோகமும் தேவனும் நமக்காக செயல்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த சம்பவத்தை தேவன் இந்த காலை வேளையில நம்மை தியானிக்க வைக்கிறார். அங்க தூதன் தொடர்ந்து அங்க அந்த பிலேயாமை தடுக்கும்படி போய்கொண்டே இருக்கிறான். அங்க பார்க்கிறோம் 26வது வசனத்துல இருந்து, கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறமும் இடதுபுறமும் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருந்த கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அப்போ இங்க கர்த்தர் கழுதையினுடைய வாயை அவர் திறந்தார். ஒரு மனுஷனை போல அங்க கழுதை பேச ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய ஜனத்துக்காக இதுவரை உலகத்திலேயே நடந்திராத ஒரு காரியம் அங்கே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க கழுதை சொல்லுது, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? இங்க பிலேயாமினுடைய கண்கள் என்ன செஞ்சுட்டு குருட்டாட்டம் பண்ணப்பட்டிருக்கிற, அவன் அவ்வளவு பெரிய ஒரு சீயர்னு சொல்ற அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கக்கூடியவன். ஆனா எப்போ அந்த கூலி அவன் பாலாக் ராஜா அவனுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்ஸ பார்த்த உடனே அவன் ஒருவேளை அதற்கு அதை விரும்பிதான் அவங்க கூட அவன் போகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால அவன் கண் என்ன செஞ்சிருச்சு, அந்த தூதனை பார்க்க முடியாத அளவு அவன் இருதயம் இருமனமுள்ள இருதயமாய் மாறினபடியினாலே அவனுடைய கண்கள் அங்க திறக்கப்படாததுனால தூதனை அவன் கண்ணால அங்க பார்க்க முடியல. அப்ப பிலேயாம் கழுதைய பார்த்து, நீ என்னைய பரியாசம் பண்ணி கொண்டு வர்ற, என் கையில ஒரு பட்டயம் இருந்தா இப்பவே உன்னைய கொன்னு போடுவேன். அப்ப கழுதை சொல்லுது, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டோ என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை அவர் திறந்தார். அப்போ தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய ஜனங்கள், அந்த பிலேயாம் ஒரு 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 போர்ட்டல் அவன் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் யாரு சபித்தாலும் அங்க சபிக்கப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையில கெடுதல் நடக்குது. அதனால பிலேயாமை சபிக்க கூடாதபடி என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாவற்றையும் அங்கே தேவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஜனங்களை யாரும் சபிக்க கூடாது, ஏன்னா நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். அந்த என்னாகமம் 22:12 முதல்ல நம்ம அதை தான் பார்த்தோம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். பரலோகம் நம்மை பொறுப்பெடுத்திருக்கிறது. நமக்கு எதிராய் யாரும் எதையும் செய்ய முடியாது, செயல்பட முடியாது. நமக்கு எதிராய் ஒரு வார்த்தை பேசினா கூட அது தேவனுடைய வேலை, நம்ம வேலை இல்ல. நம்ம என்ன செய்யணும்? இளைப்பாறுதல்ல இருக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற அந்த இருதயத்துல அந்த எண்ணங்கள் நமக்கு நிரம்பி இருந்தா போதும். மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். நம்ம எதை குறித்தோ நம்ம கலங்க வேண்டியதில்ல. ஐயோ, அவங்க எனக்கு இப்படி பேசுறாங்களே, இப்படி என்னைய செய்யறாங்களே, இப்படி நடத்துறாங்களே அப்படின்லாம் சொல்லி நம்ம துக்கப்படுறோம், கவலைப்படுறோம். இது நமக்கு வேலை இல்ல. நம்ம என்னவோ நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் அவங்க செய்யற காரியங்கள் நமக்கு தான் தெரியுது, ஏதோ தேவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறோம். ஆனா இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியாது தன்னை சபிக்க இப்படி ஒரு சதி திட்டம் நடக்குதுன்னு. ஆனா அவர்களை படைத்த தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே தேவன் அவர்களை சபிக்க விடவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ உன்னதத்தில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தேவன் நம்மேல் எந்த சாபமும் இராதபடி நம்மை பிளஸ் பண்ற, நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார் அவர் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம இந்த நாட்கள்ல தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிற காரியம், ஏன் தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இந்த நாள்ல கூட நம்ம மற்றும் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் அப்படின்னா, நாம் முற்றிலும் அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் மாறும்படி அவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். வாக்கு தத்தங்கள் ஏதோ நம்மை ஆறுதல் படுத்துவதற்காகவோ, நம்மை தேறுதல் படுத்துவதற்காகவோ அவர் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, அதுதான் வெற்றியின் ஆயுதங்களாய் நமக்கு இருக்கிற காரியங்கள். Promises are God's weapons for victory. அதுதான் தேவனுடைய நமக்கு தந்த வெற்றியின் ஆயுதங்களாய் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அங்க சோதிக்கப்படும்படியாய் அங்க மலைக்கு கொண்டு போகப்படும் போது, வனாந்தரத்துக்கு ஆவியானவரால அங்க 40 நாள் சோதிக்கப்படும்படி அங்க பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிறார். 40 நாள் அவர் உபவாசம் இருந்த பிறகு அங்கே பிசாசானவன் அவரை சோதிக்க வருகிறான். அவனுடைய ஒவ்வொரு பொய்யையும் தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மூலம்தான் அவர் மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அசைக்க முடியாத ஒரு நிலத்தில நம்ம நின்று கொண்டிருக்கிற காரியங்களுக்கு சமானமாய் நாம் இருக்கிறோம். அப்போ வாக்கு தத்தங்களை நம்ம பிடித்து கொண்டோம்னா நம்ம எதுவும் அசைக்க முடியாது. நம்ம எந்த சத்ருவும் நமக்கு எதிராய் பொய்களை சொல்ல முடியாது. அங்க 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நமக்கு எதை வெளிப்படுத்துதுன்னா, அந்த வாக்கு தத்தத்தின் வெற்றி கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா கிறிஸ்துவுக்குள்ள அது நிறைவேறி இருக்கிறது. நமக்காக அந்த வாக்கு தத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை சத்தியம். அப்போ வாக்கு தத்தங்கள் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் மாறுவதற்கு, எவ்ரி ப்ராமிஸ் எம்பவர் அஸ் டு ஓவர்கம், நம்மளை என்ன செய்தான்? எம்பவர் பண்ணுது, நம்மளை பலப்படுத்துது, நம்மை ஜெயிக்கிறவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் அந்த வாக்கு தத்தம் நம்மை மாற்றுகிறது. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? இந்த வாக்கு தத்தங்களை ஏன் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா, நீங்கள் அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து நீங்கள் அதில் ஜெயம் பெற்றவர்களாய் மாறும்படி. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா அது ஏற்கனவே நமக்கு நடந்து முடிந்து விட்டது.
இனி நடக்க போகிற காரியம் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் அது ஏற்கனவே நமக்கு ஜெயமாய் முடிக்கப்பட்ட காரியம் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரித்து ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அப்போ முற்றிலும் நாம எப்படி இருக்கிறோம்? நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்ம மேல அன்பு கூறுகிறபடியினால நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்து நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஜெயம் கொள்ள நம்மை பலப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரத்துலதான் நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை அவன் எப்படி சோதிக்கும்படியாய் அங்க கொண்டு போய் அவரை சோதிக்கிறான். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அங்க அவன் ஒண்ணு சொல்றான், இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். அப்போ தேவனுக்கு அதை செய்ய முடியாதா? அவர் சொல்றாரு, இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறாருன்னு அங்க ஒரு முறை பரிசேயர்கள்ட்ட எல்லாம் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அவன் என்ன சோதிக்கிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அங்க ஏற்கனவே 3வது அதிகாரத்துலதான் அங்க தேவன் அங்க இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல வந்து இறங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்போ இந்த சத்தத்துக்கு நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னா, ஏதோ பிதா சொன்ன வார்த்தையை நம்பாமல் இவன் சொன்னத, இந்த சாத்தான் சொன்னதை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கு தான் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இயேசு அறிந்திருந்தார். இன்னைக்கு பல வேளைகள்ல நம்ம உள்ளத்துல எழும்புகிற ஒரு காரியமும் அதுதான், நீ தேவனுடைய பிள்ளைன்னா உனக்கு ஏன் நடக்குது? நீ தேவனுடைய பிள்ளைன்னா உனக்கு ஏன் தாமதம்? நீ இவ்ளோ ஜெபம் பண்ற, உனக்கு நடக்கலல்ல. அப்போ நீ இதை என்ன செய்யணும்? நீதான் இதை முயற்சி பண்ணணும், நீதான் செய்யணும், நீதான் பேசணும், நீதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நம்மை செயல்பட வைக்கிறதை பிசாசானவன் நம்ம செயல்பட்டு நம்ம காரியங்களை நாமே என்ன செஞ்சிடறோம்? பல நேரங்கள்ல கெடுத்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஒன்னொன்னும் எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகளை அவர் எடுத்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே எழுதப்பட்ட வார்த்தையை கொண்டுதான் அவர் அவனை மேற்கொண்டார், அவனை ஜெயித்தார். அப்படின்னா நம்ம எம்மாத்திரம்? நாமும் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதுதான் ஆவியின் பட்டயமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு விரோதமா இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல, வேற எங்கேயும் அவன் செயல்பட மாட்டான், நம்ம எண்ணங்கள்ல தான் அவன் செயல்படுவான். நீ எவ்வளவு நாளாதான் நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு நடக்கல, இனியும் இது நடக்குமா? அப்படியெல்லாம் உங்க இருதயத்துல அவன் பேசி கொண்டிருந்தான் அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுகிறார். வார்த்தையாகிய அவருடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்து, வார்த்தையாகிய அவருடைய அந்த காட்ஸ் ப்ராமிசஸ்ல நம்ம நிற்கும் போது நம்ம அசைக்கப்பட முடியாத ஒரு இடத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்றாரு, அவரும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் நமக்கு இருக்கிறபடியினால நம்ம அசைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னதுதான். அப்போ வாக்குத்தத்தங்களை நாமும், நமக்கு ஒருவேளை ஒரு பயம் வருது, ஒரு சோர்வு வருது, ஒரு கவலை வருதுன்னா உடனடியா அவருடைய வார்த்தையை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? பேச வேண்டும். அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யும்? பலப்படுத்தும். அந்த வார்த்தை சத்துருவானவனை
வீழ்த்துகிற ஒரு வார்த்தையாய் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா 7வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4:7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. இங்க என்ன சொல்றான்? தேவனுடைய குமாரனே ஆனால். அப்போ ஏன் பரீட்சை பார்க்கறான் அவன்? நீ குமாரன்கிறத நீ நிரூபிக்கணும். அவர் சொன்னதுனால நீ குமாரன் இல்ல. நீ இந்த உன் பாதம், நீ இந்த மலையில இருந்து நீ என்ன செய்ய? தாழ குதியும். ஏன்னா தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார்னு எழுதி இருக்கே. அப்போ மறுபடியும் மறுபடியும் அவன் ஏன் சோதனைக்கு வர்றான்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல அப்படிங்கிறத நம்ம இருதயத்துல அவன் பதித்து விட்டான் என்றால் அவன் ஜெயம் பெறலாங்கிற எண்ணத்துலதான் அவன் நமக்கு எதிராய் பல சந்தேகங்களையே அவன் கொண்டு வர்றான். அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறபடியினால அங்க எழுதப்பட்ட வார்த்தையும் அதுதான், நீ தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. அடுத்ததா 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ எழுதப்பட்ட அந்த ரிட்டன் வேர்டு எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தபடியினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியாத காரியம் அங்கே தேவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு வாக்கு கொடுத்துட்டாருன்னா நமக்கு எதிராய் எதுவும் செயல்பட முடியாதபடி அவர் எல்லா காரியங்களையும் அவர் நமக்காக செயல்பட்டு நமக்கு எதிராய் இருக்கிற அத்தனை காரியங்களையும் அவர் தடுத்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர், நம்ம பார்த்த உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அப்போ எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அத நம்ம மறந்துடுறோம். ஆனா அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். வேதத்துல கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் சுதந்திரவாளிகளாய் அது கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆல்ரெடி அது என்ன செஞ்சிருச்சு? முடிக்கப்பட்ட காரியங்கள். அது ஏற்கனவே நமக்கு வெற்றியாய் அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றி நமக்கு நம்ம ஏற்கனவே அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரித்து நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துதான் அந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நம்ம வாக்கு தத்தம் இன்னும் நடக்கலையே, இத பற்றி நம்ம நினைக்கவே வேண்டாம். அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அப்போ நம்ம அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு அவர் இந்த பிலேயாமினுடைய காரியத்தை வச்சே நீங்க தியானித்து பாருங்க. அவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் வைராக்கியம் காண்பிக்கிற தேவன். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரால மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்றால் எவ்வளவு தூரம் பரலோகம் நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கும். இன்றைக்கு பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் எல்லாவற்றையும் தேவன் ஒன்று சேர்த்திருக்கிறாராம். அப்ப இன்றைக்கு நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் பரலோகம் நம்ம மேல நினைவாய் இருந்து நமக்கான பாதுகாப்பு எல்லாமே பரலோகத்தில இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. நமக்கான தேவைகளை சந்திக்கிற ஒரு காரியம், இது எல்லாம் பரலோகத்திலிருந்து நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அப்போ நமக்கு எதை குறித்தும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை? கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை.
அப்போ இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய எழுதப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் அது வல்லமை நிறைந்தவை. என்று எழுதி இருக்கிறதே, என்று எழுதி இருக்கிறதேன்னு இயேசு கிறிஸ்து அப்படி ஜெயித்திருப்பார் என்றால், நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்து அதை பேசி நம்ம வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரிக்க முடியும். அப்போ இன்றைக்கு கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்க ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் அது பவர்ஃபுல்லான வாக்குத்தத்தங்கள். அது ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் எல்லாம் நிறைவேறிற்று. நீங்க அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து பேச 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 அவன் என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். என்று எழுதி இருக்கிறதேன்னு சொன்ன மாத்திரத்துல அவன் என்ன செய்யறான்? ஓடி போறான். கடைசியா தான் இந்த டெஸ்டுக்கு வர்றான். நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. யாருக்கும் நம்ம பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அங்க மொர்தெகாயை பார்க்கிறோம். அந்த ஆமானை பணிந்து கொள்ளலன்னு சொல்லிதான் அவ்வளவுக்கு எதிராய் திட்டங்களை, யூத குலத்தையே அழிக்கும்படி அவன் திட்டம் போடுகிறான். ஆனா தேவன் செய்த காரியத்தை அவர் மாறுதலாய் முடிய பண்ணினார். இன்றைக்கு எந்த விதமான சூழ்ச்சிகளோ தந்திரங்களோ எந்த காரியங்களும் நமக்கு எதிராய் அது என்ன செய்ய முடியாது? அது பலிக்க முடியாது. இதை இருதயத்துல நீங்க ஆழமா பதித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நம்ம கூட தேவன் இருக்கிறார்னா, நம்ம மேல அவர் கண்ணோக்கமா இருக்கிறாருன்னா, நம்மை அவர் பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அங்க தாவீது சொல்றாரு, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம். 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். இங்க தாவீதுக்கு ஒன்று நல்லா தெரியும். அந்த தான் மேய்த்த ஆடுகளை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தேவன் தப்புவித்தார். இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஏன்னா அவனுக்கு ஒண்ணு தெரியும், உடன்படிக்கை செய்த தேவன் உண்மையுள்ளவர். நான் உடன்படிக்கையில் இருக்கிறேன். ஆனா இந்த பெலிஸ்தனோ உடன்படிக்கையில் இல்லாதவன். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அப்ப அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், இந்த தேவன் எப்படிப்பட்டவர். மோசேயின் மூலமாய் அங்க 91 சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 91:7 அங்க சொல்லுகிற காரியம் வாசிக்கலாம். சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்திருந்தாராம்? அறிந்து வைத்திருந்தார். அப்போ அவருக்கு என்ன வரல? பயம் இல்ல. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் என்னை என்ன செய்ய முடியும்? நான் உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறேன். ஆனா உடன்படிக்கைக்கு கீழே இல்லாத இந்த பெலிஸ்தன் என்ன செய்ய முடியும்? ஒரு முறை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஏன்னா என் பக்கத்துல 1000 பேரும் என் வலது புறத்துல 10,000 பேரும் விழுந்தாலும் அது
எந்த ஒரு கோலியாத்தினிடத்திலிருந்து வருகிற ஈட்டியோ எதுவும் என்னை அணுக முடியாது. இதுதான் அங்க தாவீதுக்கு இருந்த அந்த நம்பிக்கையாய் நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் எப்படி நம் தேவனை பார்க்கிறோம்? அந்த வாக்கு தத்தங்களையே நம்ம நின்று கொண்டு இருக்கிறோமா? இல்ல வாக்கு தத்தங்கள் இருக்குது, ஆனா சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமா? அடுத்ததா ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 20:4. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அப்போ உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும். இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே இருக்கிற நமக்கு மனிதர்கள் சத்ரு அல்ல. நமக்கு எதிராய் இருக்கிற சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, எதிராய் இருக்கிற எந்த பலவீனங்களோ, போராட்டங்களோ, சமாதான குறைவுகளோ, இது எல்லாவற்றிற்கூடையும் யுத்தம் பண்ணுகிறவர் நம் தேவன். அப்போ நமக்கு எதிராய் வருகிற யுத்தங்களை செய்கிறவர் தேவன். அப்போ வசனம் சொல்லுது, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்லணுமா? எனக்காக யுத்தம் பண்ண, என்னை ரட்சிக்க என்னோடு கூட வருகிறவர், என்னோடு கூட போகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். இதை என்னைக்காவது நம்ம சொல்றோமா? நம்ம சூழ்நிலைய பார்த்து மனுஷங்க ஒரு வார்த்தைய சொல்லிட்டா உடனே நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போய் பயந்து புலம்பி முறுமுறுத்து இப்படி உட்கார்றோம். வசனம் சொல்லுது, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உன்னை ரட்சிக்கும்படி உன் கூட நான் இருக்கிறேங்கிறத நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் தாவீதினுடைய இருதயத்துல உடன்படிக்கை அவன் அந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்துல அவன் தியானமாய் இருந்தபடியினால அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு பயத்துல இருந்தோம், நம்ம இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு அந்த இம்பாசிபிலிட்டிஸ் அப்படி எண்ணங்கள் நமக்கு வருகிற இந்த காரியங்கள்ல இருந்தோம் இந்த வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த வாக்கு தத்தங்கள் நான் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் இந்த வாக்கு தத்தங்களை நான் சுதந்திரித்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும்போது நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதுதான் சத்தியம், நிஜம். அப்போ ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் நம்ம என்ன செய்யணும்? தேவன் இப்படிதான் சொல்லியிருக்கார், கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் அவர் பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற என் தேவன் உறங்காமலும் தூங்காமலும் என்னை பாதுகாக்கிறார். அவர் என் ஆத்துமாவை காக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நம்ம பிடித்து கொண்டு வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு என் தேவன் சொல்லி இருக்கிறார், அதனால வாதை என் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு இந்த வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தையை பேசின உடனேயே சாத்தான் ஓடி போகிறான்னா, இன்றைக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை நம் வாயில் வைத்து நாம் பேசும் பொழுது அது எவ்வளவு தூரம் நம்மை அந்த வாக்கு தத்தங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவைகளாய் அது நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Promises empowers us to overcome. நம்மை ஜெயிக்கிறவர்களாய் ஜெயம் பெறுகிறவர்களாய் வாக்கு தத்தம் என்ன செய்கிறதாம்? நம்மை மாற்றுகிறதாம். அப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், ஒரு வார்த்தையை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். அங்க என்னாகமம் 13ஆம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே அந்த ஜனங்கள் முறுமுறுத்து புலம்பி அங்க என்ன செய்யறாங்க? அந்த வாக்கு தத்தத்தை காணானே நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் அப்படிங்கிற அந்த வாக்கு தத்தத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சுதந்தரிக்க முடியாமல் போனார்கள். ஆனா யோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க? என்னாகமம் 14வது அதிகாரம் 9ஆம் வசனம். என்னாகமம் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள்,
அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அங்க அவங்க சொல்றாங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இந்த வாக்கு தத்தத்தை அவங்க விசுவாசிக்கல. அதனால என்ன சொல்றாங்க, நீங்க கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாதீங்க. அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அப்போ யார் ஒருவர் இந்த இடத்துல அவங்க இருதயம் அதுல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ரூட் ஆயிருக்கோ, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நான் யாருக்கு பயப்படணும், யார் எந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருதயம் உறுதியாய் நிற்குமானால் நாம் நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அங்க யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் அங்க என்ன செஞ்சாங்க, அந்த கானானை சுதந்திரித்தார்கள். காரணம், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து அவங்க பேசுனாங்க. அந்த உபாகமத்துல நம்ம பார்த்த வார்த்தையின்படி அவங்க என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அப்போ இன்றைக்கு நாம் எதை பேசி கொண்டிருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உபாகமம் 20:4 ஆண்டவர் சொன்னபடி என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இத யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க. ஆனா மத்த 10 பேரும் அதை சொல்லல. அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளா இருக்கிறோம், அவங்க இப்ப பெரிய பெரிய ராட்சதர்களா இருக்கிறாங்க, அந்த தேசம் நல்ல தேசம்தான், ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது, அந்த ஜனங்களை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு கர்த்தரை விட சூழ்நிலையையும் அந்த ஜனங்களையும் இவங்க கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், இவங்களை அவர் எப்படி பார்க்கிறார்ங்கிறத இவங்க பார்க்காம அந்த ஜனங்கள் கண்களுக்கு இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தபடியினால அவங்க சுதந்திரிக்க முடியல. ஆனா யோசுவாவும் காலேபும் கர்த்தர் தங்களை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற அந்த கண்கள்ல அவர்கள் தங்களை பார்த்தபடியினால் இந்த உபாகமம் 20:4 சொல்லப்பட்டபடி உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ண உங்களை ரட்சிக்க உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இதைத்தான் அங்க யார் சொல்றா, அங்க யோசுவாவும் காலேபும் அங்க சொல்றத பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நீங்க அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அப்போ அவர் சொன்ன வார்த்தைய நம்ம பேசுறோமா, இல்ல சூழ்நிலைய பார்த்து ஐயோ இன்னைக்கு பல நேரம் பல பிரசங்கங்கள், பல காரியங்கள், பல சத்தியங்களை நம்ம கேட்கிறோம், அதுவே நம்மள டிசெப்ஷன்ல கொண்டு போய் விட்டுருது. உனக்கு எதிராக அவ்வளவு பண்ணியிருக்காங்க, உனக்கு எதிராக பிசாசினுடைய கட்டு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை அப்படிப்பட்ட ஒரு டிசெப்ஷனுக்குள்ள கொண்டு போய், ஏமாற்றத்துக்குள்ள கொண்டு போய் மக்கள் விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கிறாங்க. அவர் நம்ம கூட இருந்தா என்ன கட்டு நமக்கு இருக்க முடியும், எந்த சத்துரு எந்த பில்லிசூனியம் நமக்கு விரோதமாய் செயல்பட முடியும்? இது எல்லாம் சத்ருவானவன் தேவனுடைய மனிதர்கள் அப்படிங்கிற, ஒருவேளை அவங்க தெரியாம அதை சொல்லி கொண்டிருக்கலாம், ஆனா கூட அது தவறான ஒரு காரியம். ஒருவேளை அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு யாருக்காகிலும் இருக்குமானால் இன்றைக்கு தேவனுடைய வல்லமை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு அங்கே யோசுவாவும் காலேபும் அவங்க தேவனுடைய வார்த்தைய பேசுறாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அந்த உபாகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டபடி அவங்க பேசுறாங்க. என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னதை இவங்க இங்க பேசுறாங்க, வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறாங்க. நம்ம இன்னைக்கு எதை சொல்லி கொண்டிருக்கிறோம்? நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும்படிதான் வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சத்ருவானவனுக்கு அவன் நம்ம சொல்ற நம்ம எண்ணங்களை விதைத்த பொய்களை பேசி கொண்டிருக்கிறோமா, இல்ல தேவனுடைய வாக்கு தத்தங்களை
நாம் பேசி கொண்டிருக்கிறோமா? அப்போ எத்தனையோ இன்னும் வாக்குத்தத்தங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். இன்னும் கூட நம்ம இத ஒரு நாள் இன்று நம்ம தியானித்து பார்க்கலாம். அப்போ எதை பேசுகிறோம், எதை சிந்திக்கிறோம், எதை தியானிக்கிறோம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு அது உதவி செய்கிற காரியமா இருக்கிறது. நம்ம சொல்லணும்னா சொல்லணும். தாவீது சொல்றாரு, இவன் எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். ஏன்னா நான் ஒரு உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறேன். அவர் என்னை பாதுகாப்பார். எனக்காக அவர் யுத்தம் செய்வார். என்னை அவர் ரட்சிப்பார். அந்த அளவுக்கு அவன் அந்த வாக்கு தத்தங்களை தியானித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனா இருந்தபடியினாலதான் இந்த அளவுக்கு அவன் சொல்ல முடியுது. உபாகமம் 20:4 நம்ம பார்க்கிறோம். அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை ரட்சிக்கிறவர் தேவன். அப்ப நம்ம நமக்காக யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதனால அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு நம்ம ரெஸ்ட்ல இளைப்பாறுதல நம்ம இருக்கும்போது வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நாம் பார்ப்போம். அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். விசுவாசத்தின் கிரியை நம்ம வெளிப்படுத்தணும். ஆனா நம்ம செயல்பட வேண்டிய காரியங்கள் அதை தேவன் அவர் செய்து முடிப்பார். நம்ம அவருக்கு உதவி செஞ்சுதான் அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணுங்கிறது அவருக்கு அது தேவையில்லை. சாராளுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கணும்னா அது அவர்தான் முடியும். இதுல ஆபிரகாமும் எதுவும் செய்ய முடியாது, சாராளும் எதுவும் செய்ய முடியாது. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்னு விசுவாசத்தின் கிரியையை அவரை மகிமைப்படுத்துவதன் மூலம் அவங்க வெளிப்படுத்தினாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு அவரை மகிமைப்படுத்தி வாக்கு எழுதி இருக்கிற அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும், ஏன்னா நீர் உண்மை உள்ளவர்னு நம்ம மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாய் நாம் மாறும்போது அத்தனை வாக்கு தத்தங்களையும் நாம் நிச்சயம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளின் காலை வேளையில கூட கர்த்தாவே, எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஜீவன் உள்ள தேவன். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்துல கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களையும் எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் அத்தனை வாக்கு தத்தங்களையும் நீர் எங்களுக்காக வெற்றியை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த வாக்கு தத்தங்கள் மூலம் நாங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் நாங்கள் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம் அப்பா. நாங்க எதை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கான யுத்தங்களை பண்ணுகிறவரும் எங்களை ரட்சிக்கிறவரும் நீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டோம் அப்பா. எங்களோடு கூட இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. நீங்க இருக்கிறீங்கப்பா. இந்த உலகத்தை படைத்தவர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட எங்களோடு கூட நீர் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாசம் பண்ணுகிறபடியினாலே எங்களுக்கு எதிராக எந்த யுத்தமும் அது நிற்க முடியாது, அது செயல்பட முடியாது என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் மூலமாய் எப்படி இயேசு கிறிஸ்து சத்துருவானவனை ஜெயித்தாரோ, அந்த ஆவியின் பட்டயத்தை கொண்டு அவனை ஜெயித்தாரோ, நாங்களும் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் மூலம் சத்துருவானவனை ஜெயிக்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த வாக்கு தத்தங்கள் எங்களுடைய ஆறுதலுக்காக மாத்திரம் அல்ல, நாங்கள் முற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுவதற்காக எங்களுக்காக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பிலேயாமின் மூலம் எப்படி ஆண்டவரே நீங்க அந்த அப்பா சபிக்கும்படியாய் வந்த அந்த மனிதனை நீங்க சபிக்க விடலைன்னா இன்றைக்கும் எந்த காரியங்களும் எங்களையும் சபிக்க முடியாது,
எந்த காரியங்களும் எங்களுக்கு எதிராகவும் செயல்பட முடியாது. ஏன்னா பரலோகம் எங்களுக்காக இறங்கி செயல்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்காக தேவ தூதர்கள் இறங்கி செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாய் மனதார நான் பிளஸ் பண்றேன் அப்பா. அவங்களுக்கு நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல நிறைவேறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்க இருதயங்களிலே 100 மடங்கு பலன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.